சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 26 எழுத்து இருக்குது. இந்த 26 எழுத்துக்களை இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று வந்து வவ்வல், ஒன்று வந்து கான்சோனன்ட்ஸ். அப்போ இந்த வவ்வல் என்பதை எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த நான் ஸ்டாப் சவுண்ட் ஆர் கால்ட் அஸ் வவ்வல். எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? வவ்வல்ஸையும் கான்சோனன்ஸையும் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் இந்த ஏங்கிறத வவ்வால்னு சொல்கிறாங்க? ஏன் பிஏ வந்து வவ்வால்னு சொல்லலை? இது ஒரு கேள்வி. ஏன் இசட்டை வந்து வவ்வால்னு சொல்லலை? ஏன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை வந்து அவங்க வவ்வால்னு சொல்லலை? ஆனால் அவங்க வந்து இ அப்படின்னு சொல்லி எழுத்தை வவ்வால்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சிம்பிள் கான்செப்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த நான் ஸ்டாப் வேர்ட் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், ஏ ஏ இதை நான் சொல்ல உச்சரிக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், ஏ இது என்னுடைய பிராணம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது அளவுக்கு சொல்லலாம். ஒன்று அரை மணி நேரம் என் பிராணம் இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா பிராணம் போயிடும். இதை சொல்லணும்னு ஃபுல்லாக முயற்சி பண்ணோம்னா பிராணம் போயிடும். அப்போ த நான் ஸ்டாப். அப்போ அடுத்து வர லெட்டர் பண்ணலாம், கடைசி வரைக்கும் இதோட சவுண்டு சிஸ்டம் மாறவே மாறாது. ஆனால் இதுக்கு பொதுவான பி பி அப்படின்னு ஒரு எழுத்தை நம்ம என்றைக்குமே நம்ம கொஞ்சம் எகண்டாவதமாக கான்ட்ரவர்சியாகவும் கான்ட்ராஸ்டாக பேசுகிறவங்க. அப்போ இல்லை சார், நானும் உங்களை மாதிரியே இந்த பின்னு சொல்கிறத வவ்வலாக மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பம். பி பி சார் எந்த எழுத்துல சார் போய் நிற்கிது? இப்போ புரியுதுங்களா? இதுதான். எந்த கான்சோனண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக பிரேக் பண்ணலையோ பாருங்கள், அந்த உதடு வந்து ஒட்டி உடஞ்சிடணும். அந்த வார்த்தை வந்து உடஞ்சிடணும். அந்த வார்த்தையுடைய சவுண்டு உடஞ்சிடணும். ஓகேங்களா? அதை சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன்சியேஷன். இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன்சியேஷன். அப்போ அ ஏ பி இசட் டி இப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஆக்சண்ட். ஸ்ட்ரெஸ் என்பது அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸு. சொல்லக்கூடிய விதத்துக்கு பேர் ஆக்சண்ட். இதோடைய வேக்கு பேர் ப்ரொனவுன்சியேஷன். இதை வார்த்தையாக நான் சொன்னால் கம்யூனிகேஷன். இதுதான் சார். ஸோ இவை அனைத்தும் கலந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய வவல்ஸும் இங்கே இருக்கக்கூடிய கான்சோனன்ட்ஸும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சா சார் உங்களுக்கு? வவல்னா என்ன, கான்சோனன்ட்னா என்னென்னு? ஏன்னா நிறைய பேருக்கு வவலையும் கான்சோனண்ட்டையும் பிரிக்க தெரியாது. ஏன் இதை வவல்னு சொல்கிறாங்க, இந்த எழுத்தை ஏன் கான்சோனன்ட் சொல்கிறாங்கன்னு நிச்சயமாக இல்லை ஒரு ஆளுக்காவது தெரியாமல் இருக்கும். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தெரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க சார். சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லலாம். சார் எனக்கு வவல்னால் இன்றைக்கி தான் சார் இந்த அர்த்தம் தெரியும். இது சொல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வவல். பீங்கிற வார்த்தையை நம்ம மாற்றி இழுத்து சொன்னாலும் அது வவலில் போய் நிற்கிறனால தான் there is a no word without a vowel sound. புரியுதுங்களா? ஏன் வார்த்தைகளுக்கு வவல் சவுண்டு இல்லாமல் அதிகபட்சமான வேர்டுகளுக்கு பூரா இருக்குன்னா இதுதான் காரணம். சார் இது எல்லாத்துக்கும் தெரியுமா உங்களுக்கு? சார் கொஞ்சோண்டு பேசுங்க சார் ப்ளீஸ். சார் நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. சரி, ஓகே, நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறேன் சார். நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை பிரிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு சி வித் த ஸ்பீச் ஆர்கன்ஸ். நான் ஆர்கன்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். அது பியூர்லி இட் இஸ் அ பயாலஜிக்கல். சவுண்ட் இன் இங்கிலீஷ் வந்து கான்சனன்ட், வவல், திப்தாங்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் உள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் அந்த சார்ட்ஸு. எப்படி இந்த வவல் சவுண்ட்ஸ் வந்து இந்த வவல்லையும் கான்சனன்ட்லேயும் உட்காருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் சார். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்குங்க. இது எப்படி ஓப்பனில் எப்படி வரும், க்ளோஸில் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் நம்முடைய மெட்டீரியலில் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. ரைட். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சில் இது எப்படி இந்த லிங்குவிஸ்டிக் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இல்லை எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டீங்க.
அடுத்து மார்ஃபோன்ஸ்னால் என்ன, மார்ஃபாலஜினா என்ன, சின்டெக்ஸ்னால் என்ன, சிமேட்டிக்ஸ்னால் என்ன, ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்ன, லெக்சிக்கல் வேர்ட்னா என்ன, ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபோனோலாஜிக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதில் வந்து ஜெனரேட்டிவ் கிராமர்னால் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சார். இந்த கான்செப்ட் இது எப்படி ஒரு ஒரு ஃபைனட் ரூலை பற்றி சொல்கிறது, இட் இஸ் ஜெனரேட்டிவ் கிராமர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சவுண்டை பற்றி சொல்கிறது ஃபோனட்டிக்ஸ். இவ்வளோதான் சார், இதுதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனட் செட் ஆஃப் ரூல்ஸு, ஃபைனட் செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் கிராமர். ஏன்னா கிராமர்னா எனக்கு அடுத்து நம்ம சவுண்டு கேட்ட அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம், கிராமர்னா என்ன, வேர்டுனா என்ன, எல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். ஐ லைக் காஃபி. பாருங்கள், ஐ என்பது ஒரு வார்த்தை, லைக் என்பது ஒரு வார்த்தை, காஃபி என்ற வார்த்தை. இதை மூணையும் நான் ஒன்று சேர்த்துட்டேன்னா ஐ லைக் காஃபி. இது வந்து ஒரு சென்டென்ஸ். SVO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SVO, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். அப்போ a definite set of rules, this is called as generative grammar. அது வந்து ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அட்ரன்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸில் இதுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் கொண்டு வங்க யாருன்னா, இட் இஸ் அ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 17,800 வார்த்தைகள் சொல்கிறாங்க. சில பேர் 70,000 வார்த்தைகள் சொல்கிறாங்க. இந்த 20,000 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் மிக்சிங்கில் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வார்த்தைகள் அவங்களா கேட்டுக்கிட்டாங்க. கொஷின் டேக் இது மாதிரிலாம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுடைய பேச்சை ஒரு டெஃபினட் ரூலில் கொண்டு வந்து அதை கிராமட்டிக்கலாக மாற்றுறாங்க. இந்த ஆங்கிலோ சாக்ஷனுடைய அதிகமான ஒரு வெசக்ஸ் இவங்கெல்லாம் யார் யூஸ் பண்ணாங்கன்னா, வி ஆர் ஏபிள் டு சி வித் த ஸ்பென்சர் அண்ட் ஷேக்ஸ்பியர். ஸ்பென்சரும் ஷேக்ஸ்பியரையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷுடைய டெவலப்மெண்ட்டை எங்கே பார்க்குறோன்னா டெண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெண்டில் அண்டு கவர்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அதை டிரான்ஸ்லேட்டடு பைபிள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜுடைய உள்பகுதி என்னென்னா அதனுடைய அந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரான்ச் ஆஃப் லிங்குவிஸ்டிக், த ஃபோனோட்டிக்ஸ், ஃபோனோலஜி. அப்போ பாருங்களேன், ஃபோனோலஜி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சவுண்ட்ஸ். பார்த்துங்க சார், இதுதான் ஃபோனோலஜி based on the specific sound that occurs in individual language and the rules of governing of their usage. தனித்துவமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஃபோனோலஜி. ஃபோனட்டிக்ஸ் என்பது உலக ரீதியாக இருப்பது, தனித்துவமாக இருப்பது ஃபோனோலஜி. ஆகவே ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் எக்ஸாமின்ஸ் ஹவு த லாங்குவேஜ் கேன் பி டிஃப்ரெண்ட் in interpreting the basic of surrounding context. சுருக்கமாக சொன்னால் இடத்துக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பேசுகிறோம். பார்த்தீங்களா லாங்குவேஜ். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, இங்கிலாண்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஆனால் அது சூழ்நிலைக்கு தேர்ந்து அந்த சென்டென்ஸை மாற்றி பேசுகிறாங்களா, அது எப்படி சொல்லுவாங்கன்னா சுருக்கமாக சொன்னால், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னால் மே ஐ ப்ளீஸ் ஹாவ் அ பென்சில், மே ஹாவ் அ கப் ஆஃப் வாட்டர், நமக்கு தேவை என்றால் சொல்லுவோம். அதே இது நான் வந்து ஒரு முதலாளியாக இருக்கேன், பிரிங் அ கப் ஆஃப் வாட்டர், அங்கே ஆர்டராக இருக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா சரௌண்டிங் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். இடத்துக்கு தகுந்தாற் போல் மாறக்கூடிய இங்கிலீஷ். அதுக்கடுத்து மார்ஃபோலஜி, இது ஒரு முக்கியமானது. இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த யூனிட் ஆஃப் மீனிங் இன் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை, இதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் வேர்ட்ஸ். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் இருக்கும், ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கும், எக்ஸட்ரா. இது மாதிரி இதை சென்டென்ஸ் பேட்டர்னை பேஸ் பண்ணி வரக்கூடிய த யூனிட் ஆஃப் மீனிங் ஆஃப் அ லாங்குவேஜ் இஸ் கால்ட் அஸ் மார்ஃபாலஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ். என்ன சார் எல்லாமே மீனிங் வருதுன்னா அப்போ தான் இதை பாருங்கள், இதை பிரியுது பாருங்கள், எப்படி பிரியுது பாருங்கள். சிமேட்டிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் அண்டு ஃப்ரேஸ், என்ன இருக்கோ மீனிங் மாறாமல் வரும். அது வந்து ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று லெக்சிக்கலாக இருக்கும், ஒன்று ஃப்ரேஸாக இருக்கும். லெக்சிக்கல்னால் வேர்டு, ஃப்ரேஸ்னால்
இடியம்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரேசியல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த ஃப்ரேசியல் தான் இந்த சிமேட்டிக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் we come across syntax. Syntax அப்படின்னு சொன்னீங்கன்னா there is a relationship between the sentence components. நிறையா சொல்லுவாங்க, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். இது எல்லாமே ஃபொனாலஜியில் வரக்கூடிய, இங்கிலீஷ் ஃபொனாலஜியில் வரக்கூடிய ஒன்று. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the entire collection of morphones is called as lexicon. is called as lexicon. கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்க சார், யோசிக்காதீங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மெட்டஃபாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிமிலியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எதில் வரும்னா அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ லிட்ரரி டிவைஸ். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ லிட்ரரி டிவைஸ். இந்த லிட்ரரி டிவைஸை நீங்கள் வந்து அவசியம் வந்து பார்க்கணும். இந்த லிட்ரரி டிவைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீனிங் கிடைக்கும். சரி, அடுத்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டைலாக் ஏற்கனவே பார்த்துட்டோம். லாங்குவேஜுடைய ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வார்த்தை தான். இந்த ஃபேமிலியோடைய மூதரையார் யார், எங்கேருந்து இந்த லாங்குவேஜ் பிரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு தலை, அந்த தலை தான் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. இதிலேருந்து தான் நிறைய பிரிவுகள் வரும், ஒரு 8 பிரிவுகள் வரும். அதில் வரக்கூடியதான் ஜெர்மானிக், செல்டிக், பாலோசெல்டிக், ஓகேலா, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட், இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. லாட்டின் எங்கே இருக்குது, எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது நமக்கு இப்போ தேவையில்லை. இதை நீங்கள் இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இது வந்து உங்கள் போர்ஷன்ஸில் இல்லை, யூஜிடிஆர்பியில் இல்லை, பிஜிடிஆர்பியில் உண்டு. யூஜிடிஆர்பியில் கிடையாது, ஆனால் பிஜிடிஆர்பியில் உண்டு. சரி, அடுத்து ரூட் வேர்டு, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், ரூட் அப்படின்னு சொன்னால், இந்த ரூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேரிங் மார்ஃபோம் which affix the attachment. untie, ஒரு வார்த்தை இருக்குது டை, அன்டை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரூட் வேர்டு என்னென்னா டை என்பது ரூட் வேர்டு. அதுக்கு முன்னாடி ஒரு அஃபிக்ஸை சேர்க்குறோம். அது வந்து முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபிக்ஸ். பிளேஃபுல்னஸ் அப்போ ப்ளே என்பது ஒரு வார்த்தை, ஃபுல் என்பது ஒரு சஃபிக்ஸு, நெஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு சஃபிக்ஸு. அப்போ பிளேஃபுல் என்பதை ரூட் வேர்டாக மாற்றிடுறாங்க. அது நெஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன வருது, அது வந்து ஒரு சஃபிக்ஸாக வருது. அப்போ ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம். அடுத்து டெரிவேட்டிவ்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து சார் கிடச்சிச்சு? ஃபோனாலஜியை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், these words are originated and this is having the etymology from Latin. This is having the etymology from India. Look at the word பங்குலா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு வந்து எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு? பைசா எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி கம்மிங் ஃப்ரம் இந்தியா. எங்கேருந்து வருது? இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டிலேருந்து வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம பார்க்கணும். அடுத்து அனஃபோரா, அடுத்த வார்த்தை பாருங்கள், அனஃபோரா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஜான் லைக்ஸ் ஐஸ்கிரீம், he eats it every day. The use of word or phrase that refers back to another word or phrase mentioned earlier in the disguise to avoid repetition. சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுவதை விட்டுவிட்டு, ஜான் லைக்ஸ் ஐஸ்கிரீம், he eats it every day. எவ்ரிடேனா என்னது? he eats ஐஸ்கிரீம், அனஃபோரா, டு அவாய்டு ரெப்புடேஷன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒன்று வருது, அக்ரோனாம்ஸ், அப்ரிவியேஷன். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சால் தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த 8th யூனிட்ஸை நீங்கள் வந்து சரியாக முடித்து வெளியே போகிறீங்க. அதுக்கு வந்து கார்பரஸ் லிங்குவிஸ்டிக், இது ஒரு லிங்குவிஸ்டிக் வருது. அனாலிசிஸ் ஆஃப் லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ரிட்டன், ஸ்போக்கன் அண்ட் எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டட் லாங்குவேஜ் டேட்டா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டிங் வருது. யூடியூப்பில் பார்க்கலாம், டெலிகிராமில் பார்க்கலாம், நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் கார்பரஸ் லிங்குவிஸ்டிக். ஓகேங்களா? ரைட். அடுத்து இட் இஸ் பிக்டிங் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லலாம்னா பைகின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அதை வந்து நீங்கள் பிரித்து வந்து என்ன சொல்லலாம், பிஐடி பிட்ஜின் அப்படின்னு சொல்லலாம்.
இட் இஸ் அ சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ் வித் பேசிக் கிராமர் அண்ட் வெக்காபுலரி. அவ்வளோதான். இது முக்கியமாக தெரிஞ்சுங்க சார். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் எல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிக் கிராமர். எஸ் ப்ளஸ் வி, கொஸ்டின் ஆன்சர், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆஃபன் இட் இஸ் யூஸ்டு as a communication between the speakers. ஓகேங்களா, ரைட்டு. இது வந்து ஒரு கொஸ்டினாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தயவுசெய்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து it is a riole. Riole is involved with pigment that has developed into full-fledged language. அப்படியே கொஞ்சம் பேசிக்காக இருந்தது என்ன பண்ணுறாங்க, காம்ப்ளெக்ஸாக கொண்டு வராங்களா, கிராமருடைய எசென்ஷியல் நீடு அதை கம்ப்ளீட்டாக கொண்டு வர்றது என்னது, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குள்ளே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரியோல். டெவலப்டு லாங்குவேஜ் அமாங் அ குரூப். அவ்வளோதான், சிம்பிளாக நோட் பண்ணிக்க. அமாங் அ குரூப், சர்டன் குரூப், இந்த வேர்டை நோட் பண்ணிக்க. சர்டன் குரூப், full-fledged languages are evolved with the piggins. அவ்வளோதான், போட்டுங்க, அவ்வளோதான். அடுத்தது டைக்ரோனிக். டைக்ரோனிக் அப்படின்னு சொன்னால் என்ன? டைக்ரோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை involves the studying language across time, examining the historical change and the evolution of language. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைக்ரோனிக், குரோனாலஜி. அப்போ என்ன வார்த்தையை நீங்கள் நினச்சிக்கணும், குரோனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் உடனே கொண்டு வரணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஈஃபிமிசம். இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை இருக்குது, ஈஃபிமிசம். மைல்டு, ஸ்ட்ராங்கான விஷயத்தை மைல்டாக சொல்கிறது. தமிழில் சொல்லுவாங்க, அவர் இறைவனடி சேர்ந்தார், அவர் சிவலோக பதவி அடைந்தார். த மீனிங் இஸ் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் ஈஃபிமிசம். அந்த ஈஃபிமிசத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அன்பிளசன்ட் டாப்பிக்கை சென்சிட்டிவ் இல்லாமல் மைல்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் ஈஃபிமிசம். எஸ் பாஸ்ட் அவே, இதுதான் சார், பார்த்துங்க. அசைலம், இஸ் புட் இன் அசைலம், இஸ் புட் இன் மென்டல் ஹவுஸ்ன்னு சொல்லலை, இஸ் புட் இன் அசைலம், தட் இஸ் கால்ட் அஸ் ஈஃபிமிசம். அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் விஷுவலி சேலஞ்சு, ஹீ இஸ் அ பிளைண்டுன்னு சொல்லலை, விஷுவலி சேலஞ்சு, இஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப். அடுத்து இஸ் நாட், இஸ் டல் அப்படின்னு சொல்லலை, இஸ் அ ஸ்லோ லேர்னர். தே ஆர் கால்ட் அஸ் ஈஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். இது எல்லாமே ஃபோனாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கடுத்து இன்ஃப்ளக்ஷன். இன்ஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த இன்ஃப்ளக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து டாக்ஸ் அபவுட் தி தேர்டு பர்சன் சிங்குலர். அல்ல எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை. He goes to market. He likes coffee. He likes coffee. அப்போ அது மாதிரி அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் அண்ட் அ வேர்ப் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வளவலன்னு வேண்டாம். அதுக்கடுத்து இது ஏற்கனவே டிஆர்பியில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நிறையா பேர் ஸ்டூடெண்ட்னால ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னு டிஆர்பி போர்டே சொன்னாங்க. அது பேர் என்ன, இட் இஸ் அ ஐசோகிளாஸ். ஐசோகிளாஸ் அப்படின்னு சொன்னால் a line on didact map that marks the boundary separating the linguistic feature or dialects, often used to study the regional variation in language. அவ்வளோதான் சார், இதுதான் முக்கியம். ஒரு டயடக், அந்த டயடக்கை படிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துக்கு பேர் தான் ஐசோகிளாஸ். It separates the linguistic feature of didact. டயடக்கை உள்ள அந்த லிங்குவிஸ்டிக் ஃபியூச்சர், இந்த ஃபனட்டிக்கல் திங்ஸை ஃபுல்லாக பிரிக்கக்கூடிய வார்த்தையினுடைய கான்செப்டுடைய பேர் தான் ஐசோகிளாஸ். அதுக்கடுத்து மெட்டோனே. இந்த மெட்டோனே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் நத்திங் பட் a word or a figure of speech in which one word or phrases is substituted with another closely related word or phrase and typically based on அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஹவுஸ் issued a statement. அப்போ பாருங்கள், இந்த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள்,
ஒயிட் ஹவுஸ்னால் வெள்ளை வீடு கிடையாது. ஒயிட் ஹவுஸ் என்பது அங்கே இருக்கக்கூடிய செனட் அல்லது கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. த பார்லிமெண்ட் அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. அது இஸ் கால்ட் அஸ் மெட்ரோனமி. ஓகேங்களா? இந்த ஒரு வேர்டையை பார்த்துக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கலாம். ரைட். அடுத்து டைக்ரோனிக் பார்த்த மாதிரி சிங்க்ரோனிக். சிங்க்ரோனிக் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அட் அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட வருஷம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் அதை மட்டும் நம்ம பேசுகிறோம், மிடில் இங்கிலீஷ் அதை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் சிங்க்ரோனிக். இட்ஸ் கால்ட் அஸ் சிங்க்ரோனிக். பொதுவாக எல்லா ஏஜ்லேயும் அந்த மாற்றங்களை பற்றி நம்ம பேசணும். இட் இஸ் டைக்ரோனிக். தட் இஸ் கால்ட் அஸ் டைக்ரோனிக். இது மட்டும் பார்த்துக்கங்க. ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நியூரோ லிங்குவிஸ்டிக் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், டைரக்ட் சொல்லிட்டேன், சிமேட்டிக்ஸ் சொல்லிட்டேன். ரைட். நம்ம இப்போ பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவுகளை பார்க்கணும். அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ அலோஃபோம், a variety of form of phonology. ஃபோனாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் அல்ஃபோன். அப்போ எலோஃபோன் மேலே பாருங்கள், எலோமோஃபோம். அப்போ தே நெவர் ஃபார்ம் ஆப்போசிட் வித் ஒன் அனதர். தே நெவர் ஃபார்ம் ஆப்போசிட் வித் ஒன் அனதர். அப்போ பாருங்கள், எலோஃபோன்னா என்ன சார்? அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓர்ஃபோன், மார்ஃபோன், மார்ஃபோன், ஃபோன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது இந்த எலோஃபோன் அப்படின்னு சொல்லி ஃபோன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அன்வாய்ஸ்டு அஃபிக்சஸ். அங்கே தான் பார்த்தீங்கன்னா வி டாக் அபவுட் த அஃபிக்சஸ். நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் அன்வாய்ஸ்டு அப்படின்னு சொல்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸுன்னு சொல்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வார்த்தைக்கு ஞாபகம் வந்துடணும்? ஃபோனுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஆப்போசிட்டே இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்ஃபோன் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து அஃபிக்ஸ். அஃபிக்ஸ் என்றால் ரொம்ப ஈஸியானது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. இட் இஸ் நத்திங் பட் ப்ரிஃபிக்ஸஸ் அண்டு சஃபிக்ஸஸ். அப்போ அஃபிக்ஸ் என்றால் என்ன அப்படின்னா முற்பகுதியோ பிற்பகுதியோ சேர்க்கக்கூடியது. தே ஆர் கால்ட் அஸ் ரூட் மார்ஃபோம். பாருங்கள், அப்போ அந்த சின்ன யூனிட்டு, ஒரே ஒரு சின்ன யூனிட்டை அன், எல், அவ், மால் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஃபோன். அந்த மார்ஃபோனில் முன்னாடி சேர்க்குறது பின்னாடி சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் அஃபிக்ஸ். இந்த அஃபிக்ஸ் வந்து ஃப்ரீ ஆர் பவுண்டு மார்ஃபேன், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஃப்ரீ ஆர் பவுண்டு மார்ஃபேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டு மார்ஃபேன். இப்போ மார்ஃபைன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டா, ஃப்ரீனா என்ன சார்? இட் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் வித் த காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் மாதிரி ஒரு ரூட் அண்ட் ஸ்டெம்மை பேஸ் பண்ணி வரதான் இங்கே வரக்கூடிய பவுண்டு மார்ஃபைன். அப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ அஃபிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்? வி டாக் அபவுட் பவுண்டு மார்ஃபைன். இது எதோட கனெக்ட் ஆகிருக்கு? அஃபிக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஃப்ரீ மார்ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கே சார், அது என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஃப்ரீ மார்ஃபைன் இஸ் தட் ஒன் அக்கர்ஸ் அஸ் அ வேர்ட் ஆன் இட்ஸ் ஓன். எப்படி சார் சொல்லுங்கள் சார்? அஃபிக்ஸ்லேயே நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எல்லாமே சொல்லிடுறீங்களே சார். சரி, ஓகே சார். அப்போ இந்த மார்ஃபைன்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, பவுண்டுன்னு சொல்கிறீங்க. ஓகே சார். ஃப்ரீனா என்ன சார்? கேட், ரேட், பேட், வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ இருக்குது. பிகாஸ் அது தன்னைத்தானே மீனிங் கொடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் எதுவும் சேர்க்க தேவை இல்லை, அது சேர்க்குறதுக்கு தேவையில்லை. ஆனால் பவுண்ட் மார்ஃபைன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி ஹேவிங் அ வேர்ட் வித் கனெக்ஷன். வேர்ட் வித் கனெக்ஷன். அங்கே வந்து பவுண்ட் மார்ஃபைன் வந்து கனெக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பேமெண்ட், ரீபேமெண்ட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் பவுண்டு. ஒரே அதை பவுண்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இட் இஸ் அக்வஸ்டிக். ஸோ அக்வஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம். திஸ் இஸ் அ ஆக்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இஸ் ஒன் விச் ஹேஸ் அ பேசிக் பேட்டர்ன் லைக் மேன் இஸ் ரன்னிங் ஆர் த டாக் பைட் த கேட். ஒரு அக்வஸ்டிக், ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ், ஒரு பேசிக் பேட்டர்னில் சொல்கிறதுக்கு பேர் தான் அக்வஸ்டிக். an ஆக்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது மட்டுமே வச்சுக்கோங்க, வேறு எதுவும் போட்டு வளவலன்னு குழப்ப வேண்டாம். an ஆக்டிவ் சென்டென்சஸ்.
அவ்வளோதான். A man is running or the dog bite the cat. Okay, that's all. அடுத்து பாருங்க, affrigate. So affrigate is another important thing which you want to know. Affrigate na என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, affrigate is a combination of co-articulation. பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இட் இஸ் co-articulation. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, plosive, figurative. சார் திருப்பி பாருங்கள், மெதுவாக வந்துருச்சு பாருங்களேன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோனாலஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பார்த்தீங்களா. இப்போ தான் அந்த சம்மந்தம் திருப்பி வருது. சொல்லும் போது சில நேரம் பார்த்தீங்கன்னா எச்சி தெரிக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காஃப் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் ஆகும், அந்த ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி சில எழுத்துக்களை சொல்லும் போது யூ கேன் see the plosive, figurative, ஷ ஷ ஷ அப்போ இந்த வார்த்தைலாம் சொன்னீங்கன்னா அது அப்படி வெளியே வரும். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளோசிவ், வெடிகுண்டு மாதிரி, எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அஃப்கிரேட்டிவ். ஓகேங்களா. அதுக்கடுத்து அக்ரோனம்ஸ். ஸோ அக்ரோனம்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அக்ரோனம்ஸ் ஆர் அ கைண்ட் ஆஃப் word which can be expanded. அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு கம்ப்ளீட் மீனிங்காக கொடுக்கும். ஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், எய்ட்ஸ் அக்கயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி syndrome. So they are called as acronyms. அதே நேரத்தில் MLA, member of legislative assembly, this is called as abbreviation. அந்த வார்த்தை எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கே ஒரு முழுமையான அர்த்தம் இருந்தால் அது அக்ரோனம். அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டு புள்ளியாக வந்துச்சு அப்படின்னா அது பேர் அப்ரிவேஷன். ஓகே. தே ஆர் கனெக்டட் வித் என்ன அப்படிங்கிறீங்கன்னா அஃபிக்ஸ் அட்டாச் டு எ பவுண்ட் மார்ஃபேன் தட் அட்டாச் டு எ ரூட் அண்ட் ஸ்டெம். இது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, கேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோம், ரீபேமெண்ட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கேயும் இந்த வார்த்தைகள் சொல்லலாம். ஹூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MLA. ஓகே. தென் வி டாக் அபவுட் ஏஜென்ட். பாருங்கள், அடுத்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், ஏஜென்ட். வாட் இஸ் meant by ஏஜென்ட்? ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், the performer of verbal action in active sentences. The agent is the subject of the sentence in passive sentences. Active voice, passive voice வருது பார்த்தீங்களா. சப்ஜெக்ட் நம்ம ஆள் சொல்லுவோம், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா the performer of verbal action is called as agent. Right. அதுக்கடுத்து the organs of the speeches. ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். நான் கிட்டத்தட்ட ஐ கம்ப்ளீட்டட் த ஃபோனாலஜி இன் எ வெரி ஷார்ட் வே. ரொம்ப ஒரு சின்ன ஒரு இதில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், த ஸ்பீச் சவுண்ட்ஸ். இந்த ஸ்பீச் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா.